Hello everyone. Last class we saw about surds, how to write it in its simplest form. Today we will see the remaining part of that surds and we will do the exercise 2.6. Okay, so today we will see some new concepts. We are going to see pure surds. Okay, we are going to see pure surds, mixed surds. Then we are going to see simple surds, compound surds. Then we are going to see binomial surds. Binomial surds. Okay, so these are some of the classification of surds. Okay, surds now first what is a surd? Surd is an irrational root of a rational number. So pure surds அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா these two, when you compare these two, this has to be in its simplest form. Simplest formக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். Simplest formனா என்னது? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்னது? அதுக்கு ஃபேக்டர் பண்ண முடியாது, பவர் வந்து ரேஷனலாக பவரில் வந்து டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாமே பார்த்து நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்ல. கொண்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தோம்? ஐ திங்க் we saw root 8. root 8 எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா? we wrote it as 2 root 2. we wrote it as 2 root 2. ஸோ root 8ங்கிறத நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா 2 root 2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this 8 can be written as 4 into 2ன்னு எழுதி இந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் 2ன்னு எடுத்து 2 root 2ன்னு எழுதியிருப்போம். தட் இஸ் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இதுக்கு பேர் என்னென்னா கோஎஃபிஷியன்ட். அந்த ரூட் இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, கோஎஃபிஷியன்ட். ஸோ திஸ் 2 இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இஃப் தட் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1, கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்தால், எப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதும் போது அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்தால், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ரூட் 2 cube root of 5, fifth root of 49, இப்படிப்பட்ட நம்பர்ஸ்க்கெல்லாம் if we bring it to the simplest form also, this itself is in its simplest form. இதே simplest formல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 1 into root 2. ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுக்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் they are called as pure surds. ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் எதுக்கெல்லாம் 1 இல்லையோ they are all called as mixed surd. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 root 2, 3 cube root of 9, இப்படிலாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா they are all called as mixed surds. ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுக்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் pure surds, எதுக்கெல்லாம் 1 இல்லையோ அதெல்லாம் வந்து they are called as mixed surds. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் சிம்பிள் surds, compound surds. ஸோ இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன், இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன். சிம்பிள் surds அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு surd தான் இருக்கும், ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். அதாவது this can be defined as the with single term, there will be only one term. டேர்ம்னா என்னது? ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கும். அதாவது இந்த ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அ சிங்கிள் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே பி எ சிம்பிள் சர்ட் ஆர் பியூர் சர்ட் ஆர் மிக்சட் சர்ட், எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ரூட் 2 ஆர் 5 root 2 இப்படி ஏதாவது இருந்துட்டு போகலாம். தே ஆர் கால்ட் அஸ் சிம்பிள் சர்ட். சிம்பிள் சர்டில் என்ன இருக்கும்? தேர் வில் பி ஒன்லி சிங்கிள் டேர்ம். தென் வி கம் டு compound surd. It is a combination of two surds, 2 or more surds, 2 or more surds. For example, root 2 plus 5 root 2 இப்படி இருக்கக்கூடியதான் it is called as compound surds. So simple surd-னா என்னது? There will be only one surd அல்லது one term-னு சொல்கிறோம். For example, root 2, 5 root 2. Compound surd-ங்கும்போது என்னது? It is nothing but it is a combination of 2 or more surd. அது அடிஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. It can be a subtraction also. Okay. Next we come to binomial surd. Binomial surd-ங்கும்போது it is a combination of again two terms, but the second term need not be a surd. Okay, for example
5 plus root 2. இந்த 5ங்கிறது ஒரு சர்டா இல்லை. ஸோ இப்படி வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைனாமியல் சர்ட். புரிஞ்சுதா? ஸோ வாட் வி சர்ட் நவ்? பியூர் சர்ட், மிக்சட் சர்ட். பியூர் சர்டில் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கும். மிக்சட் சர்டில் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்காது. Then we came to simple surd. Simple surd என்னது? There will be only one term. Then we came to compound surd. Compound surd it is a combination of 2 or more surds. Then lastly we saw binomial surd where there is a 2 terms but the second term need not be a surd. Surd இருக்கணும் compulsory கிடையாது, இல்லாம இருக்கலாம். It can be addition or subtraction. Okay, so these are the some of the classification of surds. Now we'll go into the example 2.20. Okay, so now we go into example 2.20. They have given us arrange it in ascending order. What is ascending order? Lower ல இருந்து higher பார்க்க போறோம். எது lowest ன்னு பார்த்து அதுல இருந்து highest போறோம். So இத first எது பெருசு எது சின்ன நம்பர் we have to find. So we have to find the largest and smallest and the other term. Okay, so how to do that? இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். போன எக்ஸாம்பிளில் லாஸ்ட் இதில் பார்த்தோம் வெதர் ரூட் 7ல் ஒரு ரூட் கொடுத்து இஸ் கிரேட்டர் தேன் இது 2ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ வாட் வி ஹவ் டு டூ இஸ் ஃபஸ்ட் வி ஹவ் டு ஈக்குவலைஸ் திஸ் பவர். இந்த பவர் எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். இங்கே என்ன பவர் இருக்குது? 3, அதாவது கியூப் ரூட்டுன்னு இருக்குது, இங்கே செகண்ட் ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது, இங்கே 4th ரூட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் காமனாக ஆக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரூட்ஸ் எல்லாம் காமன் ஆக்கணும்னா நம்ம என்ன எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? We have to find the LCM. LCM of 3, 2 and 4. What is the LCM of 3, 2 and 4? It is nothing but 12. LCM of 3, 2, 4 is nothing but 12. ஸோ இதோட பவரை நம்ம வந்து எப்படி சம்முக்குள்ளே போகிறோம், இதை எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/3. இதை எப்படி எழுதலாம்? 4 பவர் 1/2. இதை எப்படி எழுதலாம்? 3 பவர் 1/4. ஓகே, ஸோ இப்போது எல்சிஎம் வந்து 12. அப்போது டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் என்ன வரப்போகுதுன்னா 12 வரப்போகுது. டினாமினேட்டரில் என்ன வரப்போகுது? 12 வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல 12 வரணும்னா, டினாமினேட்டரில் 12 வரணும்னா நான் இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 into what is 12? 4. So I have to multiply and divide by 4. Again here 2 இருக்குது. So 6 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 வரும். Here I have to multiply by 3/3. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னு பாருங்கள், 2 பவர் 4/12. ஓகே, ஹியர் இட் பிகம்ஸ் 4 பவர் 6/12. ஓகே, ஹியர் இட் பிகம்ஸ் 3 பவர் 3/12. புரிஞ்சுதா? ஓகே, இப்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் சேம் ஆகிட்டு. ஸோ நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறத பவர் தானே, நியூமரேட்டர்னால் என்னது? பவர். ஸோ ஐ கேன் பிரிங் இட் இன்சைட். நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், இந்த பை 12னா ரூட். ஸோ ஐ கேன் ரைட் 12th root of 2 power 4. 12th root of 2 power 4. இதை எப்படி எழுதலாம்? 12th root of 4 power 6. நியூமரேட்டரில் இருக்கிறது பவர், டினாமினேட்டரில் இருக்கிறது ரூட். ஓகே, ஸோ திஸ் பிகம்ஸ் 12th root of 3 power 3. Okay, now you expand. 2 power 4 is nothing but what? 2 power 4 எவ்வளோ வரும்? 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 2 is 16. So 16 ஓட 12th root. இது என்னவா மாறும்? 4 power 6 இருக்கு. So 4 square is 16. 16 into 16 becomes 4 power 4. 16 into 16 into 16 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இட் வில் கம்? நம்ம ஒன்றா பண்ணுவோம். This is 4 square. Then becomes 64. That becomes 4 cube. So directly 64 into 64 if I multiply it is nothing but 4 power 6. ஏன் பாருங்க, 4 power 3 into 4 power 3, 4 power 6. So 64 into 64. 16, 1, 24, 25, 0. 4 into 6 is 24, 2, 36, 38, 4096. Okay, so this I can write it as 4096 ஓட 12th root. Lastly here root cube 3 power 3. What is 3 power 3? It is 27. இப்போ பாருங்க, ரூட் எல்லாமே காமன் ஆகிட்டு. எந்த நம்பர் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்? திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ திஸ் பிகம்ஸ் த ஃபஸ்ட் டேர்ம். ஸோ
So the answer is this becomes the first term. The second term is smallest, this is the second smallest number. So this becomes the second number, 27th or 12th root. Lastly 4096 or 12th root. Okay, so this is the largest number. So we have arranged the numbers in the ascending order. So first enna pannom, root la irukkudiya power ellathiyum 1 ஆக்கணும். So 1 ஆக்கணும்னா first we have to find what? LCM. We have to find the LCM. Then after finding the LCM, we have to bring the power to the LCM. So denominator la enna varanumo adukku thagundapra multiply பண்ணிட்டு then you write it as a root கொண்டு வந்து உள்ள இருக்க பவரை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டீங்கன்னா you can find. Okay, so this is the example 2.20. Now we come to some law of radicals. Now we are going to see law of radicals related ஆன லாவை பார்க்க போறோம். Okay, so the first one is if there is a square root of nth root போட்டு அது பவர் n இப்படி இருக்கு, what is this அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். that is nth root of a power n, nth root of a power n. so first nth root of a அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதலாம், a power 1 by n ன்னு எழுதலாமா, nth root of a. so அப்போ 1 by n எழுதலாமா, ஆல்ரெடி இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்கு, n இருக்கு. ஸோ நியூமரேட்டர் I can write it as n. ஸோ அப்போ என்ன ஆயிரும் பாருங்க, n and n will get cancelled. this will produce the answer as a. ஸோ ஒரு ரூட்டை எடுத்து அதே பவரில் மேலே எழுதணும்னா it is nothing but the term, அந்த term தான் வரும். அதாவது 4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 2, அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் 4. ஸோ பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரூல். அதாவது nth root of a power n is equal to a. okay, so the second one is nth root of a into nth root of b, nth root of a into nth root of b. here the power is common. அது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this can be written as a power 1 by n into b power 1 by n இப்படி எழுதலாமா. see here the power is also 1 by n, here the power is also 1 by n. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், I can bring the terms into the single bracket. ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்கே மல்டிப்ளை இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ I can write it as a into b the whole power 1 by n. அதாவது ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரூட்டை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இஃப் nth root of a into nth root of b is nothing but nth root of a into b. So this can also be written as a into b oda nth root. Within a single root I can write. So this is the second rule. Okay, the third rule is nth root of a oda mth root. see nth root of a, first a ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதில் nth ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், mth ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ see I can write a, ஃபஸ்ட் a ஓட nth ரூட். அப்போ எப்படி எழுதலாம், a பவர் 1 by n. புரிஞ்சுதா, a பவர் 1 by n. இப்படி வரக்கூடிய ரிசல்ட், இந்த ரிசல்ட்டோட என்ன கண்டுபிடிக்க போகிறோம், mth ரூட். அப்போ இந்த ரிசல்ட்டோட mth ரூட். see இப்படி பவர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா, ஒரு டேர்மோட பவரோட பவர்ன்றதுனா நம்ம ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணோம் ஞாபகம் இருக்கா, ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணலாம். if I multiply what will become 1 by n into 1 by m, that can be written as 1 by mn. so a ஓட mnth root, m into nth root. okay, this can be written as like this, a ஓட m into nth root, m into nth root. this is the third law. okay, now we come to the last one, which is nothing but a ஓட nth root divided by b ஓட mth root. okay, sorry, b ஓட again nth root தான். okay, so if it is like this, see இதே கான்செப்ட் தான். இங்கே
ரெண்டுமே சேம் ரூட்டாக இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது, இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? சேம், இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் a by b ஓட nth root. First we have to divide and then we have to find the root, nth root. புரிஞ்சுதா? So these are the some of the law of radicals. அதாவது radicalsனால் அந்த பவர் ரிலேட்டடான கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துருக்கோம். Now we will deal some example related to it. So now we go into example 2.21. 2.21ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the order radicand coefficient of the following. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஆர்டர், ரேடிகண்ட், கோஎஃபிஷியன்ட். ஆர்டருங்கிறது என்னது? அந்த ரூட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். கியூப் ரூட்னா ஆர்டர் வந்து 3 அப்படின்னு படித்தோம்ல, அதுதான் ஆர்டர். ரேடிகண்ட்னா என்னது? ரூட்டுக்கு உள்ள ஒரு நம்பர் இருக்கும்ல, அதுதான் ரேடிகண்ட். கோஎஃபிஷியன்ட்னா என்னது? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதும் போது வெளியில் ஒரு நம்பர் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் we have to find the simplest form. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் 108. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா யூ ஃபேக்டரைஸ் 108. 108 ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி எழுதலாம்? we can write 2 54. this can be written as 2 27. this can be written as 3 9 3 3. okay, so this is how we can factorize 3 into 3 into 3 into 2 into 2. So this 108 can be written as 2 into 2. 2 into 2 is 4. I can write it as 4 into 3 into 3 into 3. I can write it as 3 power 3. அதோட கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? ரா ஆஃப் ரேடிகல்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அந்த கான்செப்டை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஞாபகம் இருக்கா? இப்படி படித்தோம். See, I am writing over here. Square root of a power n into square root of nth root of b power b ஓட ரெண்டையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we can write it as எப்படின்னு சொன்னோம்? ஃபஸ்ட் எடுத்தோன்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு nth root கண்டுபிடிக்கலான்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இப்போ அதே இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 3 power 3. கரெக்ட்? பாருங்கள், அதோட அப்படியே ரிவர்ஸ் கான்செப்ட். ஓகே தானே? சி, இந்த கான்செப்ட் படித்தோம். nth ரூட் ஆஃப் ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏன்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன படித்தோம்? இப்படி படித்தோம். nth ரூட் ஆஃப் ஏ பவர் n ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏன்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? இப்படி படித்தோம். இதே தான் இங்கேயும் இருக்குது. பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 3 power 3. Cube root of 3 power 3. So that is the same thing which is present over there. அங்கே அதுதான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்னா, இதை எப்படி எழுதலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 4 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? 2 into 2. பட் இங்கே என்ன இருக்குது? கியூப் ரூட் இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இது ஒரு சர்டு, இது அப்படியே இருக்கும். இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 3 power 3. அதாவது இதை நான் எழுதுகிறேன், உங்களுக்கு அப்போ புரியுதான்னு பாருங்கள். கியூப் ரூட்டுங்கும் போது நான் எப்படி எழுதலாம்? 3 power 1/3ன்னு எழுதலாமா? பவர் என்னது? 3. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கலி நான் என்ன பண்ணலாம்? 3/3ன்னு எழுதலாம். 3 கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 3. ஓகே, இந்த இடத்துல பவரும் இந்த பவரும் சேமாக இருந்தால் யூ கேன் ரைட் த டேர்ம் ஓவர் ஹியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சேம் ஆஸ் திஸ் ஒன். இப்படி எழுதுறதும் ஒன்று தான், இப்படி எழுதுறதும் ஒன்று தான், இப்படி எழுதுறது ஒன்று தான். ஓகே தானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த கோஎஃபிஷியண்ட்டை நான் முன்னாடி எழுதுறேன். 3 இன்ட்டு ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 4. ஓகே, இது என்ன சர்ட்? இது வெதர் இட் இஸ் பியூர்? நோ, இட் இஸ் மிக்சட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மல்டிப்ளிகண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்னது? இந்த ரூட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். ரூட் எத்தனாவது ரூட்? இது 3rd ரூட். ஸோ த ஆர்டர் இஸ் நத்திங் பட் 3. வாட் இஸ் த ரேடிகண்ட்? ரேடிகண்ட்ங்கிறது அந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர். ரேடிகண்ட் இஸ் ஈக்குவல் டு 4. கோஎஃபிஷியன்ட்டுங்க இது என்னது? சர்டுக்கு முன்னாடி உள்ளது தான் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் என்னது? அப்போ கோஎஃபிஷியன்ட் இஸ்
equal to this number, which is nothing but 3. Okay, so this is how we solve example 2.21 ல உள்ள first subdivision solve பண்ணிட்டோம். Okay, now we go into the second subdivision. ஞாபகப்படுத்தி பாருங்க, first எடுத்தோன்னே simplest ஃபார்மில் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும், ரேடிகண்ட் கண்டுபிடிக்க முடியும், கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1024 சிம்பிளிஃபை பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எங்கே பண்ணலாம்? இங்கே பண்ணுவோம். 1024, ஓகே, இட் டேக்ஸ் a big process. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். 24 2 ஆல் டிவைட் பண்ணால் 512, தென் 2 ஆல் டிவைட் பண்ணால் 256, தென் 2 ஆல் டிவைட் பண்ணால் 128, தென் 2 ஆல் டிவைட் பண்ணால் 64, 2 நா 32, 2 நா 16, 8, 2 நா 4, 2 2, மொத்தம் எத்தனை 2 இருப்பாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 2 power 10. மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 10 2s இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐம் ரைட்டிங் இந்த 10 2 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கியூப் ரூட் இருக்கிறதுனால 2 power 3 into 2 power 3 into 2 power 3 into 2. 3னா 3 3 6 9, இங்கே எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது, 10. ஸோ 2 power 10 தான் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 2 power 3 into 2 power 3 into 2 power 3 into 2 power 1 பவர் -2 ஓட கியூப் ரூட். ஓகே, ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்படி பவர் இருந்து இப்படி எழுதுறது எப்படி எழுதலான்னு சொன்னோன்னு பாருங்கள். பவர் மேலே எழுதுறது ஒன்று தானா? சி, தீஸ் டூ ஆர் சேம்னு சொன்னோமா? பவரை வெளியே எழுதுறதும் ஒன்று தான், உள்ளே எழுதுறதும் ஒன்று தான் நம்ம சொன்னோம். ஸோ இந்த பவர் -2 நான் வெளியே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், பவர் ஆக்சுவலாக இப்போ ரூட்டுக்கு உள்ளே இருக்குது, நான் ரூட்டுக்கு வெளியே கொண்டு போகிறேன். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் கியூப் ரூட் ஆஃப் 2 power 3 into 2 power 3 into 2 power 3 into 2 the whole power -2. இப்படி நான் பவரை வெளியே கொண்டு போயிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். அதாவது இப்படி இருந்த ரிவர்ஸ் ப்ராசஸ், இதிலேருந்து இந்த ப்ராசஸ்க்கு எழுதுகிறேன். ப்ராடக்டாக இருக்கிறத நான் தனித்தனியாக எழுதுகிறேன். ஸோ அப்போ எப்படி எழுதலான்னா, cube root of 2 power 3 into cube root of 2 power 3 into cube root of 2 power 3 into cube root of 2 the whole power, இங்கே என்ன இருக்கு? -2, the whole power -2. புரிஞ்சுதா? உள்ளே இருக்க டேர்ம் எல்லாத்தையும் நான் தனித்தனி ரூட்டாக எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ இங்கேயும் 3 இங்கேயும் 3னா என்ன பண்ணலான்னு சொன்னோம் பாருங்கள். இங்கேயும் n இங்கேயும் n, ஐ கேன் ரைட் இட் as a. ஸோ அப்போ நான் இங்கே என்ன எழுதலாம்? 2. இங்கே என்ன எழுதலாம்? 2. இங்கே என்ன எழுதலாம்? 2. இதே சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு ரைட் இட் as cube root of 2 the whole power -2, the whole power -2. Okay, so 2 into 2 into 2 is 8. 8 into 2 root 3 power -2. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டான சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த நெகட்டிவ் பவரை உள்ளே கொண்டு வரோம். நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? டினாமினேட்டரில் எழுதணும், ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டராக எழுதுவோம். ஸோ அப்போ இதை மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் as 1/8 ஓட into cube root of 2 the whole power 2, the whole power 2. Okay, now இப்படி இருக்குது. இப்போ நான் இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டுடல. ஏன்னா இந்த கியூப் ரூட் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். பட் நமக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் இருக்குது? பவர் 2வும் இருக்குது. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 2 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பவர் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1/8 ஸ்கொயர், 1/8 ஸ்கொயர் இன்ட்டு 1/, நான் தனித்தனியாக எழுதுறேன். 1/, ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? கியூப் ரூட் ஆஃப் 2 ஓட ஹோல் ஸ்கொயர். நான் இந்த 2வை பவர் 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 1/8 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1/64. இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள், அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பவர் இருக்குது, இங்கேயும் பவர் இருக்குது. பவரை உள்ளத்துக்கு எழுதலாமா? ஞாபகம் இருக்கா? பவரை உள்ளத்துக்கு எழுதலாமா? ஸோ இந்த 2வை நான் உள்ளே கொண்டு வரேன், இந்த 2வை உள்ளே கொண்டு வரேன். ஸோ ஐ கேன் ரைட் இட் as cube root of 2 square, cube root of 2 square. Okay, this is nothing but 1/64
into the cube root of 2 square, 2 square என்னது 4. So I can write it as cube root of 4. ஸோ இதை நான் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எழுதுகிறேன் அப்படின்னா 1/64 இன்ட்டு நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1. ஸோ 1/4 கியூப் ரூட் 1/4 கியூப் ரூட் புரிஞ்சுதா? ஏன்னா 1 வந்து எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1 நான் ரூட்டில் சேர்த்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ 1/4 கியூப் ரூட். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்டர் கேட்டிருக்காங்க. இது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஆர்டர் வந்து என்னது? ரூட் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது 3. ஸோ ஆர்டர் இஸ் 3. வாட் இஸ் த ரேடிகண்ட்? ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1/4. கோஎஃபிஷியன்ட் என்னது? கோஎஃபிஷியன்ட் இஸ் நத்திங் பட் 1/64. ஓகே, ஸோ ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணோன்னா லா ஆஃப் ரேடிக்கல்ஸ் தான் வரிசையை அப்ளை பண்ணிட்டு வரோம். அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது இந்த 2 தான். இந்த 2ஓட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு தெரியணும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போக தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தனித்தனி ப்ராடக்ட் வித் த சேம் ரூட்டாக இருந்ததுன்னா we can multiply them together. அதே இது மல்டிப்ளை ஆகி இருக்கிறத சேம் ரூட்டாக இருக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிடலாம். இங்கேருந்து இப்படி போகலாம், இங்கேருந்து இப்படி வரலாம். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். nth ரூட் ஆஃப் a பவர் n இருக்கிறத இந்த கான்செப்ட் வழியாகவும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் a. இந்த 2 லா ஆஃப் ராடிகல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா we can get the answer. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இன்னும் கிளியர் ஆகிக்கோங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தால் தான் இட் இஸ் a simplest form. Okay, so I hope you have understood this sum. We'll go into the next sum. Now we are going to see about some basic properties of surds. அதாவது 2 surds ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு surd a nth root of b, a into nth root of b, அதாவது இது கோஎஃபிஷியன்ட். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சர்டோட இஃப் வி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இஃப் வி ஆட் ஆர் சப்ட்ராக்ட் வித் அனதர் சர்ட் வித் த கோஎஃபிஷியன்ட் சி அண்ட் பியோட nth ரூட். இங்கே பாருங்கள், இதுவும் காமனாக இருந்தால் மட்டும்தான் we can add. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சர்டில் உள்ள ரேடிகண்ட் அண்ட் the order must be the same. அது சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது இந்த 2ம் காமனாக இருந்தால் we can write it as a plus or minus, அதாவது அடிஷன் நடந்தால் ப்ளஸ், சப்ட்ராக்ஷன் நடந்தால் மைனஸ், a plus or minus c into nth root of b. ஸோ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் சர்டில் என்ன முக்கியம், அந்த சர்டோட ஆர்டர் அண்ட் ரேடிகன் மஸ்ட் பி த சேம். 2 சர்டோட ஆர்டர் அண்ட் ரேடிகன் மஸ்ட் பி த சேம். ஓகே, நெக்ஸ்ட் we come to multiplication. ஸோ மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், இது நம்ம லா ஆஃப் ரேடிகல்ஸில் பார்த்த அதே கான்செப்ட் தான். அதாவது nth root of a into nth root of b தனித்தனியாக இருக்கிறத we can write it as together. ஓகே, இதே இது டிவிஷன்லையும் பாருங்கள், nth root of a divided by nth root of b போது ஃபர்ஸ்ட் we can divide and then we can find the nth root. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் லா ஆஃப் ரேடிகல்ஸ்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் a into nth root of b into c into nth root of d. இங்கே பாருங்கள், எல்லாமே வித்தியாசமான நம்பர், பட் இது ஒன்று தான் சேம். என்ன சேம், இந்த ஆர்டர் மட்டும்தான் சேம். இங்கேயும் ஒரே ரூட் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் எது மல்டிப்ளை பண்ண முடியும், ஏவையும் சிவையும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும், பியையும் டியையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹியர் we have to see a and c can be different, பட் இந்த ஆர்டர் சேமாக இருந்தால், அதாவது nங்கிறது காமனாக இருந்தால் we can write it as ac into nth root of bd, ac into nth root of bd. புரிஞ்சுதா? அதாவது இதை மறைச்சிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் தான். இதை மறைச்சி பாருங்கள், இங்கேயும் ஒரு இது இருக்கும், இங்கேயும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இது மறைச்சிட்டு இதை தான் இங்கே எழுதியிருக்கும். புரிஞ்சுதா? சேம் தான் இங்கேயும். இதை ரெண்டையும் மறைச்சிட்டு பாருங்கள், this சேம் கான்செப்ட் இஸ் ஓவர் ஹியர். எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஏவும் சியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
surds. Now we will do some examples related to it. Example number 2.22. Example number 2.22. First question, add 3 root 7 and 5 root 7 and check whether it is rational or irrational சொல்லிருக்காங்க. ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கும், irrational நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலுமே அந்த ஆன்சர் வந்து எப்படி தான் இருக்கும்னு சொன்னோம், irrational தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று irrationalனு ப்ரூவ் பண்ணிட்டாலே அந்த ஆன்சர் will be automatically irrational. பட் நமக்கு இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ படித்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் என்ன கான்செப்ட்னு சொன்னோம், the order and the radicand must be the same. இங்க பாருங்க, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் தான், இது ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் தான். அப்போ இதோட ஆர்டரும் 2, இங்கேயும் 2. ஸோ ஆர்டர் ரெண்டும் சேம். உள்ள இருக்க ரேடிகண்ட் இங்கேயும் 7, இங்கேயும் 7. அப்போ இது ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணிக்கலாம், 3 + 5 into square root of 7. அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 3 + 5 is nothing but 8 root 7. 8 root 7. ரூட் 7ங்கிறது என்னது, ரூட் 7க்கு ரூட் இருக்கா, இல்லை. ஸோ இட் இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி த ஆன்சர் வில் ஆல்சோ பி இர்ரேஷனல். த ஆன்சர் வில் ஆல்சோ பி இர்ரேஷனல். ஓகே, த நெக்ஸ்ட் சம் இஸ் 4 root 5 and 7 root 5. 4 root 5 and 7 root 5. இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, சப்ட்ராக்ட் 4 root 5 from 7 root 5. அதாவது 7 root 5ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 4 root 5. அதாவது இதை இப்படி எழுத சொல்லியிருக்காங்க, 7 root 5 minus 4 root 5 இப்படின்னு சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின். இப்போவும் பாருங்கள், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் கான்செப்டுக்குள்ள த ஆர்டர் அண்ட் த ரேடிகன் மஸ்ட் பி த சேம். ஹியர் ஆல்சோ இட் இஸ் ஸ்கொயர் ரூட், ஹியர் ஆல்சோ இட் இஸ் ஸ்கொயர் ரூட். அப்படிங்கும்போது ஆர்டர் சேம், உள்ளேயும் 5, இங்கேயும் 5. ஸோ த ரேடிகண்ட் இஸ் ஆல்சோ சேம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 - 4ன்னு டைரெக்டாக எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. 7 - 4 is 3 root 5. ரூட் 5ங்கிறது irrational number. So the answer is also a irrational number. Okay, this is a example 2.22. Now we go into example 2.23. So now we are going to see example number 2.23. So what is that? Addition of surds. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், அடிஷன் பண்ணும்போது எதுதான் முக்கியம்னு நம்ம ஞாபகம் இருக்கா, the order must be the same, the radicand must also be the same. பட் இங்கே பாருங்கள், இங்கே root 63, இங்கே root 175, இங்கே root 28. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரூட்டுங்கிறது காமனாக இருக்குது, பட் உள்ளே இருக்க நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உள்ளே இருக்க நம்பரை நம்ம எப்படியாவது ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா we can add. Okay, so for that we will factorize and see. So 63 எப்படி factorize பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be divisible by 3, 21. Again 3 7 times. So this can be written as 3 square, 3 into 3 more 3 square into 7. Same way 175 எழுதி பாருங்க, 175 எப்படி எழுதலாம், 5 ஆல் டிவைட் ஆகும். So it becomes 3, 25 5, again 5 7. So this can be written as 5 square into 7. 5 into 5 is 5 square into 7. Same way 28 can be written as 2 ஆல் டிவைட் பண்ணா 14, 14 2 ஆல் டிவைட் பண்ணா 7, that is 2 square into 7. So this can be written as 2 square into 7. ஞாபகம் இருக்கா, இப்படி இருந்தால் எப்படி எழுதணும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா, ரெண்டையும் தனித்தனியாக எழுதி then we have to find the square root. நான் என்ன பண்ணுறேன், இங்கே 3 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு 3 எழுதுகிறேன், வெளியே எழுத போகிறேன், ரூட்டுக்கு வெளியே ஒரு 3. மீதி என்ன இருக்குது, root 7. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2 5 ஸ்கொயர் இருக்கிறதுனால 5 root 7 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 root 7. சி, இங்கேயும் ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர் ரூட், உள்ளே இருக்க நம்பரும் 7 7 7. ஸோ நவ் we can add the surds. அப்போ இங்கே என்ன இருக்குது 3, இங்கே என்ன இருக்குது -5, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ். ஸோ நான் ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ 3 + 2 is what, 5 root 7. ஞாபகம் இருக்கா, ரூட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணக்கூடாது, ரூட்டுக்கு வெளியே இருக்க கோஎஃபிஷியண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணோம். அதாவது a nth root of b ப்ளஸ் ஆர் மைனஸ் c nth root of b ஈக்குவல் டு நம்ம என்னென்னு படித்தோம், a ப்ளஸ் ஆர் மைனஸ் சின்னு தான் படித்தோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ 5 root 7. மீதி என்ன இருக்குது, -5 root 7.
So 5 root 7 minus 5 root 7 is nothing but 0. இதுவும் சேமாக இருக்குது. ஸோ 0. ஸோ இதுதான் அடிஷன் ஆஃப் சர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் we are able to find, we can add. Okay, since the radicand and the order is the same. Now we go into example. So you do this as homework. Second subdivision, அதே சம்மில் உள்ள செகண்ட் சப்டிவிஷனை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். தட் இஸ் 2 into cube root of 40. 2 into cube root of 40 plus 3 into cube root of 625 minus 4 into cube root of 320. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க நம்பர் எல்லாம் சேம் ஆக்க பாருங்கள். ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் சேம் ஆக்க பாருங்கள். எப்படி சேம் ஆக்கலாம், இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேமாக வந்துடும். சேமாக வந்ததுக்கப்புறம் யூ கேன் டூ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் வாட் எவர் இட் இஸ். ஓகே, now we go into example 2.24. example 2.24ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க. மல்டிப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, cube root of 40 into cube root of 16. cube root of 40 into cube root of 16. நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டர் மட்டும்தான் சேமாக இருக்கணும். அதாவது இந்த கியூப் ரூட் மட்டும் சேமாக இருந்தாலே போதும், we can multiply the inner number. உள்ள ரூட்டுக்குள்ளே இருக்க ரேடிகண்டை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ we can write this as cube root of 40 into 16 is 640. 40 into 16 is 640. Now we have to bring it to the simplest form. இதை எப்படி கொண்டு வரணும்னா simplest ஃபார்முக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், ஃபஸ்ட்டு 640 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 640 ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி பண்ணலாம், 2 320 2 160 2 80 2 40 2 20 2 10 2 5. மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 6 7. 7 2s are there. Okay, so 7 2s நான் எப்படி எழுதுறேன்னா பவர் 3 கியூப் ரூட் இருக்கிறதுனால I am writing it as 2 power 3 into 2 power 3 into 2. மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னு சொன்னோம், 7 2s இருக்குங்களா, அந்த 7 2s தான் 2 power 3 2 power 3 2, அதாவது 3 plus 3 plus 1, so 7. மீதி என்ன இருக்கு, 5. ஓகே, this 5 இதோட கியூப் ரூட் கரெக்டாக. ஸோ கியூப் ரூட்டுங்கும் போது இந்த 3க்கும் சேர்த்து ஒரு தடவை வெளியே எழுதிட்டேன் 2, இந்த 3க்கும் சேர்த்து கியூப் ரூட் வெளியே எடுத்து வெளியே எழுதிட்டேன். மீதி என்ன இருக்குது, 2 into 5, that I can write it as 10 ஓட cube root. So this is nothing but 4 into cube root of 10. 4 into cube root of 10. Okay, next example is 2.25. Multiply square root of 72 into 5 into square root of 32 into 3 into square root of 50. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதை ஃபேக்டரைஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணால் ரொம்ப பெரிய வேலை. ஏன்னு பாருங்கள், 72 into 32 ஒரு பிகர் நம்பர், அது இன்ட்டு 50 அது இன்னொரு பிகர் நம்பர். இப்படி மல்டிப்ளை பண்ணி நம்மளால் போயிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 72 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம், we are going to factorize 72. 72 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 36 2 18 2 9 3 3, that is 2 cube into 3 square. 2 cube into 3 square. இங்கே என்ன ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால 72 நான் எப்படி எழுதுறேன்னா 2 square into 2 into எத்தனை 3 இருக்குது, 2 3 இருக்குது, ஸோ 3 square. புரிஞ்சுதா, ஸ்கொயர் ரூட். ஓகே, into 5 into root of 32. 32 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அப்போ 2 16 2 8 2 4 2 2. மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 2 4 5 2s are there. ஸோ 5 2s இருக்கும்போது நான் எப்படி எழுதுறான்னா, இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2 square into 2 square into 2, மொத்தம் 5 2s. ஓகே, into 3 into square root of 50 கேட்டிருக்காங்க. 50 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 5 ஆல் டிவைட் ஆகும் 10, 2 ஆல்னா 5, 5 square into 2. ஓகே, திஸ் 50 கேன் பி ரிட்டன் as 5 square into 2. பாருங்கள், இந்த 2 ஸ்கொயருக்கு ஒரு 2 நான் வெளியே எழுதிடுறேன், இந்த 3 ஸ்கொயருக்கு ஒரு 3 நான் வெளியே எழுதிடுறேன். மீதி என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு மல்டிப்ளை தானே, மல்டிப்ளை பை 5 into இந்த 2 ஸ்கொயருக்கு நான் ஒரு 2, இந்த ஒரு 2 ஸ்கொயருக்கு ஒரு 2, மீதி என்ன இருக்குது ரூட் 2.
root 2 into 3 into இந்த 5 ஸ்கொயருக்கு ஒரு 5 into root 2. ஓகே, ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க simplified form. So we have written the question wrongly. Here it is 2 into square root of 72. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 2. So I have to write one more 2 over here. Okay, so அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 into 2 is 4. 4 into 3 is 12. 12 root 2 into 5 into 2 is 10. 10 into 2 is 20 root 2 into 3 into 5 is 15 root 2. Okay, 12 into 20 is உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும்னா 20 into 15 எவ்வளவு? 300 வரும். 300 into 12 எவ்வளவு? 3600 into எத்தனை root 2 இருக்குது? 3 root 2 இருக்குது. ஸோ root of 2 into 2 into 2, that is nothing but 2 2-வை வெளியே எடுத்துடலாம். 3 2 இருக்குது, அதில் 2 2க்கு square root 2. ஸோ 3600 into 2 into square root of 2, that is nothing but 7200 root 2. So the answer is 7200 root 2. Okay, now we go into the example 2.26. So now we move into example 2.26. 2.26ல என்ன கொடுத்திருக்காங்க? 9th root of 8 divided by 6th root of 6. Okay, division பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஆர்டர் மட்டும்தான் சேமாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கணும். இந்த நம்பர்ஸை சேம் ஆக்க முடியல அப்படின்னா சேம் ஆக்கணும். சேம் ஆக்கினா தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ சி, நான் வந்து இதை ரேடிக்கல் நோட்டேஷன்லேருந்து எந்த நோட்டேஷன் எழுத போகிறேன்னா இண்டெக்ஸ் நோட்டேஷனுக்கு எழுத போகிறேன். 8 பவர் 1/9, இது வந்து 6 பவர் 1/6. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டு ஆர்டரையும் சேம் ஆக்கினா தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். டினாமினேட்டரில் எனக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் வரணும். ஸோ நான் எதோட எல்சிஎம் மட்டும் எடுத்தால் போதும்? 9 6ஓட எல்சிஎம் எடுத்தால் போதும். 3 times 2 times. ஸோ 3 into 3 9, 9 into 2 is 18. ஸோ the LCM is 18. அப்போ எப்படி கொண்டுடலாம்? டினாமினேட்டர் 18 வரணும். அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணும்? 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2/2. இங்கேயும் 18 வரணும். ஸோ 3/3. ஸோ ஐ கேன் ரைட் இட் as 2/18 divided by 6 power 3/18. 6 power 3/18. ஸோ நமக்கு தேவை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் சேமாக இருக்கணும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். நியூமரேட்டரில் இருக்க நம்பர் என்னது? 2. ஸோ 8 power 2 is 64 power 1/18 divided by 6 cube. 6 cubeங்கும் போது என்ன வரும்? 36. that is 216 power 1/18. ஸோ பவர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ஐ கேன் டிவைட். 64 divided by 216, the whole power 1/18. the whole power 1/18 எழுதலாம். இப்போ நம்மளால் டிவைட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அஃப்கோர்ஸ் இது டிவைட் ஆகும். இது எதால் டிவைட் ஆகும்? 4 ஆல் டிவைட் ஆகுமா? 1 6. இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 5 4 54 times. Then again it will get divisible by 4, right? 4 ஆல் டிவைட் ஆகாது, 2 ஆல் தான் டிவைட் ஆகும். 8, this becomes 27. So the answer is 8/27, the whole power 1/18. அதாவது 18th root of 8/27. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணனா பண்ணுங்கள். இதை 2 cube எழுதலாம், இதை 3 cube எழுதலாம். கரெக்டாக? this can be written as 2 cube. this can be written as 3 cube. So 2/3, the whole power 3 into 1/18. So this 3 and 18 will get cancelled. 6. So I can write it as 6th root of 2/3. So the answer is 6th root of 2/3. Okay, with this we have completed the example. நீங்கள் எக்ஸசைஸில் உள்ள சம்மை ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 2.6ல உள்ள ஃபஸ்ட்டு ஹோல் டிவிஷனுமே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபுல்லாமே அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான். மொத்தம் 4 சம் கொடுத்துருக்காங்க, அதில் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் சம், அதாவது ஃபஸ்ட்டில் 1 2 3 and 4. ஓகே, இது 4ஐயும் பண்ணிடுங்க. செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், இவ்வளவும் ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். சர்ட்ஸில் இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் அண்ட் மிக்சட் சர்ட்னா என்னென்னு பார்த்தோம், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்னா என்னென்னு பார்த்தோம், பைனாமியல் சர்ட் பார்த்தோம்,
அப்புறம் then we saw the basic operations, addition, subtraction, multiplication and division. In addition நம்ம என்னலாம் பார்த்தோம், law of radicals னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். Then we have completed all those examples. Okay, if you have any doubt you can discuss in the evening online class. Thank you.